நான் படத்து மூலமா எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான சமந்தா, "பானா காத்தாடி" அப்படிங்கிற படத்துல அறிமுகமானாங்க. இதுவரைக்கும் அதாவது அஞ்சானுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் வரைக்கும் நம்ம சமந்தா வந்து ஒரு ஹோம்லியான லுக்ல நடிச்சிருந்தாங்க. ஆனா அஞ்சான் திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம சமந்தாவா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு படு கவர்ச்சியா நடிச்சிருந்தாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எதுவுமே சரிவர தெரியல. ஆனா இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு வருது. எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப பரபரப்ப கிளப்பிக்கிட்டு வருது. அது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம சமந்தா வந்து 2 பீஸ்ல நடிக்க போறாங்க. அடுத்தடுத்த படங்கள்ல ரொம்ப கவர்ச்சியா நடிப்பாங்க. அப்படிங்கிற வதந்திகள் கிளம்பிக்கிட்டு வருது. இத தொடர்ந்து சமந்தா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இந்த மாதிரி வதந்தி எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். முழுமையான ட்ரெஸ் போட்டு தான் நடிச்சுட்டு இருந்தோம். அப்படிதான் பேர் வாங்கியிருக்கேன். அத கண்டிப்பா நான் காப்பாத்துவேன்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி படுகவர்ச்சியா அஞ்சான் படத்துல ஏன் நடிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சில பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கும்போது, ஒரு சில காட்சிகள்ல அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல கவர்ச்சியான உடை அணியிறது அவசியம் அப்படின்னா, அத நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, பெரிய பட்ஜெட், பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கும்போது மட்டும் நம்ம சமந்தா இந்த மாதிரி கவர்ச்சியா நடிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. நம்ம சமந்தா இப்படி கவர்ச்சியான ஒரு கடல்ல விழுந்த உடனே, மற்ற நடிகைகள் எல்லாருமே வந்து சமந்தா நமக்கு போட்டியா வந்துட்டாங்களே அப்படின்னு, அவங்களும் இந்த கோதாவுல இறங்க போறதா, இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம்.